வெல்கம் டு ரகு லாக். இன்னைக்கு இது என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஷூட்டிங் போலங்க. நாளைக்கு தான் போவேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நேற்று போன வீடியோ நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் வந்து பண்ண முடியல. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன். நேற்று வந்து மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்து விஜய் நான் ஒரு 12 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காருங்க. அது என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்றத வந்து நான் சும்மா சொல்கிறேன். என்னன்னா, முதல் வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 2500 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60 வயசு வரைக்கும் இல்லத்தரசிங்க தான் அவங்களுக்காக மாதத்துக்கு ஒரு 2500 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இலவச சிலிண்டரு. இது நல்ல விஷயம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீரு அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, தங்க மோதிரம், ஒரு பட்டு சேலை, அதாவது 8 கிராமில் ஒரு தங்க மோதிரமும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பட்டு சேலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, 1வது வந்து 12 வரைக்கும் படிக்கிறாங்களே அவங்க வந்து குடும்ப சூழ்நிலை படிப்பை தொடர முடியாமல் போயிடுது. அதுக்காக என்ன பண்ணுறாராம், வருஷத்துக்கு ஒரு 15,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து. அதாவது இப்போ இருக்கிற ஆட்சியும் பண்ணுறாங்க. ஆனால் இவர் ஏன்னா அவங்க இந்த பஸ்ஸில் இருங்க அந்த பஸ்ஸில் ஏறினா தான் இலவசம் அப்படின்னு சொல்கிறதுனால கிண்டல்லாம் நிறைய பேர் அடிக்கிறாங்க, இலவச பஸ்ன்ட்டு. ஆனால் இதில் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன பஸ்ஸில் ஏறினாலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 5. 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட பாதுகாப்பாக இருக்காரு. வேலு நாச்சியார் அம்மா அவங்க பேரில் வந்து கமாண்டோ படை ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள்லாம் பாதுகாப்பு தான் பயணிக்கிறாங்க. அதுக்காக வந்து எல்லா பொது போக்குவரத்துலையும் ஒரு ஷேர் ஆட்டோவாக கூட இருக்கட்டுமே, அதுலேயும் வந்து ஒரு பொத்தான் இருக்குமாங்க. அந்த பொத்தானை அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெண்களோட வழக்குகள் வந்து நிறைய வந்து நிலுவையிலே இருக்குது. அது குயிக்க முடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அஞ்சலை அம்மா அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி அதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த பெண்களுக்கான வழக்குகளை முடிக்க முடியுமோ முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுய உதவி குழு இருக்கு, அவங்களாம் வந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாமா, அதுக்கு வட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பிறக்குதுல அந்த குழந்தைகளுக்கு ஒரு மோதிரமோ ஊட்டச்சத்து பவுடர் எல்லாம் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஷயம் சொல்லியிருக்காரு, அதான் பெண்களுக்கான வந்து நாப்கின் வந்து இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக ஒரு கமாண்டோ அமைப்பை வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 12 வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா பெண்களோட பாதுகாப்புன்றது இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவர் வந்து இதை செயல்படுத்தினா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். எனக்கு கேட்கும்போது எல்லா விஷயமும் வந்து உண்மையிலேயே வந்து பெண்களுக்கான ஒரு நல்ல விஷயம்தான். இதை செயல்படுத்தும் போது தான் அதோட நன்மைகள் என்ன நம்மளுக்கு தெரிய வரும். சரி, இன்னைக்கு சண்டே, சரி வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன். அதனால தான் விஜயனோட அந்த 12 வாக்குறுதியை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் பேசினேன். நீ சண்டேன்றது போது எனக்கு பிடிச்ச தோசை என்ன 2 வாரம் நான் ஷூட்டிங் போயிட்டேன், 2 வாரமும் சாப்பிடல. எனக்கு பிடிச்ச அந்த சண்டே தோசையை வந்து இப்போ சாப்பிட போகிறேன்.